வணக்கம் அன்பான தாயக உறவுகளே. முக்கொம்பன் சந்திரோதயம் தனியார் கல்வி நிலையத்தில் நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்வுகளின் பதிவுகளோடு தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். வந்தோரை வரவேற்கும் தமிழர் பண்பாட்டுக்கிணங்க இன்றைய நிகழ்வின் விருந்தினர்களை வரவேற்கும் நிகழ்விலே சந்திரோதயம் கல்வி நிலையத்தினுடைய மாணவர்கள் இந்த மாலை பொழுதில் இணைந்திருக்கின்றார்கள். முக்கொம்பன் கிராமத்தில் கல்வியின் அச்சாணியாம் சந்திரோதயம் கல்வி நிலையத்தினுடைய 2025 ஆண்டுக்கான பரிசளிப்பு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாலை பொழுதிலே அந்த வகையிலே அந்த நிகழ்வின் முதல் நிகழ்வான விருந்தினர்களை வரவேற்கின்ற நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். விளக்கினை ஏற்றி வைக்குமாறு இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் திரு ஜோயல் பிஎஸ்என் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் திரு ஜோயல் பிஎஸ்என் சார் அவர்கள் அதிபர் கிளி இந்து கல்லூரி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு நாங்கள் அன்போடு அழைப்பது திரு ப ஆனந்தராசா முன்னாள் அதிபர் கிளி முழங்காவில் மகா வித்தியாலயம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த சிறப்பு விருந்தினர் திரு ப ஆனந்தராசா சார் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு திருமதி கு உருத்திரநிதி ஓய்வு நிலை பிரதி அதிபர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றனர். திருமதி கு உருத்திரநிதி ஓய்வு நிலை பிரதி அதிபர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு நாங்கள் அன்போடு அழைத்து நிற்பது கௌரவ விருந்தினர் திருமதி கோ தேவாயினி சமுத்தி உத்தியோகர் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். வைத்த இன்றைய நிகழ்வின் கௌரவ விருந்தினர் திருமதி கோவண்ணா தேவாயினி சமுத்தி உத்தியோகர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு நாங்கள் அன்போடு அழைத்து நிற்பது இன்றைய நிகழ்வின் தலைவர் திரு ஈனா ஜெயராசா மன்னிக்கவும் ஜெயராஜ் தமிழாசிரியர் மற்றும் பதில் அதிபர் கிளி அக்ராயர் மகா வித்தியாலயம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த இன்றைய நிகழ்வின் தலைவர் திரு ஈனா ஜெயராஜ் சார் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு திரு ஸ்ரீகரன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். கிராம அபிவிருத்தி சங்கம் முக்கொம்பன். மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு செல்வன் கிருபாகரன் மாவட்ட விவாதிகள் சங்கம் கிளிநொச்சி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்ததாக மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு ஆசிரியர் திருமதி சிந்தியன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம்.
சாவண்ணா கவிதா குடும்ப நல உத்தியோகத்தர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஆசிரியர் தாரணி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக இன்றைய நிகழ்வின் கௌரவ விருந்தினர் திருமதி சூனா துர்கா அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தாயிலும் நல்ல தலைவர் என்றடியார் தம்மடி போற்றிசை பார்கள் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே நேசர் நீரே. ஆண்டு சந்திரோதயம் கல்வி நிலையத்தினுடைய வருடாந்த பரிசளிப்பு நிகழ்வினுடைய அடுத்த நிகழ்வாக வரவேற்பு நடனம் இடம்பெறும். வகையிலே வரவேற்பு நடனத்தை வழங்கி சென்ற மாணவிக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை இடம்பெறும். வரவேற்புரையினை வழங்குமாறு சந்திரோதயம் கல்வி நிலையத்தினுடைய மாணவி செல்வி டானா டவிசனா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு ப. ஜோயல் பியசீலன் அதிபர் கிளிநொச்சி இந்து கல்லூரி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு ப. ஆனந்தராசா முன்னாள் அதிபர் கிளி முழங்காவில் மகா வித்தியாலயம் அவர்களையும் திருமதி கு. உருத்திரநிதி ஓய்வு நிலை பிரதி அதிபர் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி ச. கவிதா குடும்ப நல உத்தியோகத்தர் அவர்களையும் திருமதி கோ. தேவாஜினி சமர்த்தி உத்தியோகத்தர் அவர்களையும் திருமதி சு. துர்கா அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மாவட்ட விவாதிகள் கழக உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அத்துடன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு மாலை பொழுதிலே எங்களுடைய சந்திரோதயம் கல்வி நிலையத்தில் 2025 ஆண்டுக்கான பரிசளிப்பு விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடமையை செய், உரிமை தானாக கிடைக்கும். இந்த கல்வி நிலையத்திலே நான் ஒரு தமிழாசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பு என்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. அன்பான பிள்ளைகள், இதை நீங்கள் ஒரு தரம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற பிரதம விருந்தினர் எங்களுடைய முக்கொம்பன் பாடசாலையினுடைய முன்னாள் அதிபர், இப்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்திலே பெயர் சொல்லுகின்ற பாடசாலைகள் ஒன்றான இந்து கல்லூரியினுடைய முதல்வர். தன்னுடைய பிள்ளைகள் இங்கே பரிசில் பெறுவதை பார்த்து மகிழ்வதற்காக இங்கே வந்திருக்கிறார். ஆகையினால் இந்த நிகழ்வு தலைமை என்கிற வகையில் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கின்ற அந்த பிரதம விருந்தினருக்கு கல்வி சமூகம் சார்பாக, எங்களுடைய கிராமம் சார்பாக உளம் கனிந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த இடத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காரியம் ஒரு விடயத்தை நினைவுபடுத்துகிறது. உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை.
ஆகையினால் இந்த நிகழ்வுக்கு வருகின்ற சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள் அனைவருடைய வருகையும் எங்களுடைய மாணவர்களுடைய மனங்களை மகிழ்வித்திருப்பது என்பது 100% உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த வருகை எங்களுடைய பிரதேசத்திலே, எங்களுடைய கிராமத்திலே இருக்கக்கூடிய சமூகம் சார் மட்டங்களிலே வேலை செய்கின்ற உயர் பதவிகளிலே இருந்து இந்த பிரதேசத்தினை அபிவிருத்தியின்பால் இட்டு செல்லுகின்ற அத்தனை உறுப்பினர்கள், எங்களுடைய பாடசாலையினுடைய முன்னை நாள் பிரதி அதிபர்கள், முழங்காவில் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர், எங்களுடைய கல்வி நிறுவனத்தினுடைய ஆங்கில பாடத்தினுடைய ஆசிரியர், இப்படியாக பெயர் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்ற அளவிற்கு எங்களுடைய மாவட்டம் தாண்டிய அளவுக்கு இந்த பிள்ளைகளுடைய பெயர்களை கொண்டு செல்கின்ற அளவிற்கு இந்த பெரியோர்களுடைய பெற்றோர்களுடைய வருகை எங்களை புலகாங்கிதம் அடைய வைக்கிறது. இங்கே வந்திருக்கிறார்கள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய விவாதிகள் சங்கத்தினுடைய தலைவர்கள், இணைப்பாளர்கள், உறுப்பினர்கள் என்று சொல்லி கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பெயர் சொல்லுகின்ற பேச்சாளர்களே அவர்கள் ஒருவர் தம்பி பால சயந்தன் அவர்கள் இங்கே வருகின்றார். உண்மையில் அவரை நான் காணுகிற பொழுது என்னுடைய மனம் என்னை அறியாமல் ஒரு விதம் மனம் மகிழ்ந்தது. இப்படியானவர்களுடைய வருகை எங்களுடைய பிள்ளைகளினுடைய மீளழுகையை கட்டியெழுப்பும் என்பதில் துளியளவும் ஐயமில்லை. இன்றைய தினம் நான் கிளிநொச்சிக்கு சென்று கொண்டிருக்கிற பொழுது முச்சக்கர வண்டியிலே ஆட்டோவிலே ஒரு வாசகம் இருந்தது. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு, வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்பவனுக்கும் துளியளவு கூட வரிகள் இல்லை. ஆகையினால் பிள்ளைகள், நீங்கள் வெல்வதும் தோற்பதும் அடுத்த கட்டம். முதலில் பங்கெடுப்போம், சிறகு விரித்து பறப்போம். பறக்க முடியாவிட்டால் ஓடுவோம், ஓடவே முடியாவிட்டால் நடப்போம், நடக்க முடியாவிட்டால் தவழுவோம். முயற்சி எடுக்காத வரைக்கும் நாங்கள் முட்டாள்கள். ஆகையினால் 2025ஆம் ஆண்டிலே பரிசளிப்பு விழா, கடந்த வருடம் பரீட்சை எழுதி உயர் பெயர்கள் பெற்ற உயர்தர மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள். காப்போத சாதாரணத்திலே எங்களுடைய பாடசாலையிலே கல்வி கற்று, இந்த கல்வி நிறுவனத்திலே கல்வி கற்று உயர் பெறுபவர்களை பெற்ற அன்புக்குரிய பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். இந்த வருடம் பரீட்சைக்கு தோற்றுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். கல்வி ஒன்றுதான் எங்களுடைய ஆயுதமாக நாங்கள் இருக்க வேண்டும். எந்த ஒரு இடத்திற்கு நாங்கள் செல்லுகிற பொழுதும் இந்த கல்வி என்கிற ஒரு ஆயுதம் தான் எங்களை உச்சநிலைக்கு கொண்டு செல்லும். நவீனமயப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த உலகளாவிய ரீதியிலே மனிதர்களுடைய மனங்கள் பல திசைகளுக்கு இழுபட்டு செல்லுகிற இந்த சூழலிலே மாணவர்கள் தங்களுடைய மனங்களை ஒருநிலைப்படுத்தி கற்றலின்பால் தங்களை ஈடுபடுத்த வேண்டும். ஒரு சிறிய ஒரு கதை, ஒரு சிறு கதை, கதையினால் தான் இந்த உலகம் கட்டுப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தலைமை உரையிலே நான் ஒரு சிறிய ஒரு விடயத்தை பகிரலாம் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு ஆச்சிரமத்திலே பிள்ளைகள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆச்சிரமத்திலே, அங்கே அந்த ஆச்சிரமத்திலே வேலை செய்கிற அந்த படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஞானி, இது பாட புத்தகங்கள்ல கூட இருக்கிறார். அவருடைய பேர் கான்பூசியஸ். இந்த கான்பூசியஸ் நோய்வாய்ப்பட்டு இரக்கம் தருவாயில் இருக்கிறார். குருவானவர் இரக்கம் தருவாயில் இருக்கிற பொழுது சீடர்களுக்கு மிகப்பெரிய துக்கம். அப்பொழுது அங்கே குருவானவரிடம் இந்த சீடர்கள் வந்து கேட்கிறார்கள், குருவே, நீங்கள் உங்களுடைய இறுதி காலத்திலே எங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும், ஏதாவது சொல்லுங்கள் என்று சொல்ல. இவ்வளவு காலமாக என்னோடு இருந்த உங்களுக்கு நான் எதையாவது சொல்லத்தான் வேண்டும் அப்படி என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வாயினை நன்றாக திறந்து காட்டுகிறார். சீடர்கள், இப்பொழுது என்னுடைய வாயினை நீங்கள் வடிவாக பாருங்கள் என்று சொல்லி அப்பொழுது பார்க்கிறார்கள். பார்த்தீர்களா? ஆம் குருவே, பார்த்தோம். என்ன தெரிந்தது? அங்கே உங்களுடைய வாய்க்குள்ளே ஒரு நாக்கு இருக்கிறது. பற்கள் இருக்கின்றனவா? இல்லை குருவே, பற்களை காணவில்லையே. ஆம், இதுதான் தத்துவம். என்னவென்றால், பற்கள் வன்மையானவை, நாக்கு மென்மையானவை. மனிதன் பிறக்கிற பொழுது கூடவே வந்தது நாக்கு, இடையில் வந்தது பல். இடையில் வந்த பல் இடையிலே போய்விடுகிறது, கூடவே பிறந்த நாக்கு இறுதி வரை இருக்கிறது. பற்கள் வன்மையானவை, நாக்கு மென்மையானவை. எப்பொழுதும் நாங்கள் மென்மையான சொற்களை பேசி மென்மையான நடத்தைகளின்பால் இந்த உலகை ஆளுவோம். வன்மை இந்த உலகை ஒருபோதும் ஆளாது, இடையில் சரிந்துவிடும். ஆகையினால் பிள்ளைகள், நாங்கள் பெற்றோர்களோடு, பெரியவர்களோடு, எங்களிலும் உயர்ந்தவர்களோடு பேசுகிற பொழுது அன்பான
பண்பான நல்ல விடயங்களை பகிர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்புவோம் என்று கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டு காப்போத சாதாரண தர பரீட்சை எழுதி பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெறும். அந்த வகையிலே 2024 ஆண்டு காப்போத சாதாரண தரத்திலே B3C 3S பெறுபேற்றினை பெற்று சித்தி எய்திய நாகேஸ்வரன் தணிகன் அவர்களுக்கான பரிசு வழங்கும் நிகழ்வு இடம்பெறும். இம்மாணவனுக்கான பரிசினை வழங்குமாறு நாங்கள் அன்போடு அழைத்து நிற்பது இன்றைய நிகழ்வின் கௌரவ விருந்தினர் திருமதி கோவண்ணா தேவாயினி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். பிசி பெறுபேற்றினை பெற்று சித்தி எய்திய கௌரவ விருந்தினர் திருமதி கோவண்ணா தேவாயினி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். திருமதி சூனா துர்கா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஆசிரியர் காரணி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஆசிரியர் விகுதா டீச்சர் அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். யோயல் பிஎஸ்சிலன் சார் அவர்களை பிரதம விருந்தினர் உரையினை ஆற்ற வருமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். முக்கம்மன் சந்திரோதயம் கல்வி நிலையத்தில் 2025 ஆண்டு பரிசளிப்பு நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் அக்ராயன் மகா வித்தியாலயத்தின் பதில் அதிபர் நண்பர் ஜெயராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முழங்காவில் தேசிய பாடசாலை முன்னாள் அதிபர் நண்பர் ஆனந்தராசா அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, கௌரவ விருந்தினர்களே, நமது முக்கம்பன் கிராமத்தின் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் சுரியண்ணன் அவர்களே, அன்பான ஆசிரியர்களே, கிளிநொச்சி மாவட்ட விவாதிகள் சங்கத்தின் உறுப்பினர்களே, இந்த நிகழ்வை அன்புக்குரிய ஆசிரியர் அவர்களே, அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சந்திரோதயம் கல்வி நிலையம் சந்திரோதயம் நிகழும் ஒரு நேரம், அருமையான ஒரு மாலை பொழுது, முன்னிரவு பொழுது. இந்த மாலை பொழுதிலே இந்த கிராமத்தில் இங்கே ஒரு கல்வி கற்றவர்களுக்கும் கற்பித்தவர்களும் இணைந்து பிள்ளைகள் கல்வியில் ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வழங்கும் வகையில் இந்த கிராமத்தின் மையத்திலே ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த கிராமத்தின் நடுவிலே நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வை உலகெங்கும் இருக்கின்றவர்கள் பார்க்கக்கூடியவாறு அங்கே ஒளிப்படம் எடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது நான் யோசித்தேன், இந்த கிராமத்திலே இந்த கல்வி நிலையத்திலே இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வு, இந்த சாதனை மாணவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு அனைவரும் பார்க்கக்கூடியவாறு இங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பது உண்மையை வரவேற்புக்கும் சிறப்புக்கும் உரியது. அதற்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், நான் சென்ற கடந்த 3 தினங்களுக்கு முன்பும் நான் நினைக்கிறேன், அங்கே புலமை பரிசில் பாராட்டு விழாவின் பொழுது நான் தெரிவித்த விடயம்,
முக்கம்மன் மகா வித்தியாலயத்திலே மாவட்ட நிலையில் முதல்நிலை பெற்ற முகிலன் அவர்களை நாங்கள் உலகத்துக்கு தெரியாமல் இருந்தது. காரணம், நகரப்புறங்களிலே நல்ல போக்குவரத்து வசதிகள் உள்ள இடங்களிலே அவ்வாறான முதன்மை நிலை பெற்றவர்களை ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாம் முன்பக்கத்திலே போட்டு பாராட்டியும் தொலைக்காட்சிகள் பேட்டி எடுத்தும் அவர்களை பாராட்டி ஊக்குவித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த முக்கம்மன் கிராமத்திலே இருந்த அந்த பிள்ளையை எந்த ஊடகங்களும் கண்டுகொள்ளவில்லை. அது என்னை பாதித்த முதலாவது விடயம். எல்லோரும் கூறுவார்கள், முக்கம்மன் மகா வித்தியாலயம் இந்த முகல் நூலினோடு தங்களை பற்றி எல்லாம் பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்று. நான் அதை இட்டு நான் எப்போதும் மனம் சலிப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அதன் பின்புதான் நான் யோசித்தேன், எனது பிள்ளைகளது இந்த சாதனைகளை அனைவரும் பார்க்க வேண்டும். அதற்கு என்னிடம் இருக்கின்ற ஒரே கருவி அதுதான். நான் அதனை பயன்படுத்தினேன். பின்பு அந்த மாணவர்கள் அது சாதனைகள் எல்லா இடமும் பேசப்பட்டது, பாராட்டப்பட்டது. அதற்கு உண்மையாக இந்த சந்திரோதயம் கல்வி நிலையத்தின் பங்கும் மிக முக்கியமானது என்பதை நான் இந்த இடத்திலே மனங்கொண்டு பாராட்ட விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்றைய சூழலில் பாடசாலை கல்விக்கு மேலதிகமாக தனியார் கல்வி நிலையங்களுக்கு சென்று கல்விக்காக போட்டியிடுகின்ற அந்த நிலைமையில் இந்த பிள்ளைகள் இங்கிருந்து குறிப்பாக காப்போத உயர்தர வகுப்புகளுக்கு கிளிநொச்சிக்கு செல்கின்ற ஒரு அவல நிலையை நான் வந்த நாட்களில் நான் உணர்ந்தேன். இங்கிருந்து பத்தாங்கட்டை சந்திக்கு பலரது உதவியோடு செல்வது, பிறகு அங்கிருந்து கிளிநொச்சிக்கு செல்வது, பிறகு திரும்பி வந்து பத்தாங்கட்டை சந்தியில் நின்று வருகின்றவர்களை எல்லாம் மறைத்து ஏறி வருவது, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாம் மிகுந்த அவலப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த சந்தர்ப்பங்களில் அது உண்மையாக ஒரு அதிபராக என்னால் முடியாத ஒன்று. இந்த பிள்ளைகளுக்கு ஏன் இவ்வாறான ஒரு நிலைமை என்று சொல்லி நான் அங்கலாய்த்த பொழுது, எங்களது பிள்ளைகள், எனது பிள்ளைகள் எல்லாம் அங்கே எவ்வளவு வசதியாக கல்வி நிலையங்களுக்கு செல்கிறார்கள், இந்த பிள்ளைகள் மிக கஷ்டப்படுகிறார்கள் என்று நான் எண்ணியதுண்டு. இந்த கல்வி நிலையம் காப்போதா உயர்தர வகுப்புகளுக்கும் அந்த வகுப்புகளை ஆரம்பித்த பின்பு அது உண்மையாக ஒரு பெரும் வரப்பிரசாதமாக எமது பிரதேச மாணவர்களுக்கு இருந்தது. யாரும் மறக்க முடியாத ஒரு உண்மையாகும். மிக திறமை வாய்ந்த ஆசிரியர்கள், மிக இளமையான ஆசிரியர்கள் பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியே வந்து தான் கற்ற பாடசாலை சமூகத்திற்கும் தான் வாழுகின்ற கிராமத்து பிள்ளைகளுக்கும் கல்வி புகட்ட வேண்டும் என்ற அந்த ஒரே எண்ணத்துக்காக அவர்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெற்றது. அவர்களுக்கு உதவுவதற்கு பல ஆசிரியர்கள் நகரத்தில் இருந்தும் இங்கே வந்தார்கள். அவர்களது நண்பர்கள் பலர் அவர்களுக்கு துணை செய்வதற்காக இங்கே வந்தார்கள். அவர்கள் ஒரு கருத்தூன்றி இந்த கைங்கரியத்தை அவர்கள் செய்தார்கள். அதனால் அவர்களும் சாதித்தார்கள். இந்த பிள்ளைகளும் ஒரு உயர்வை பெற்றார்கள். அது உண்மையாக பாராட்டுக்குரியது. இன்றைய இளைஞர்கள் பலர் பல்வேறு வழிகளிலும் சிதறிக் கொண்டிருக்கின்ற பொழுது இவ்வாறான இளைஞர்கள் இந்த கிராமத்திலே இவ்வாறு கல்விக்காக ஒரு நிலையத்தை உருவாக்கி பெற்றோர்களை ஒருங்கிணைத்து ஒரு நல்லதொரு கட்டுக்கோப்பாக இதை நடாத்துவது உண்மையாக நான் பாராட்டியே ஆக வேண்டும். அடுத்து இங்கே படித்த மாணவர்கள், அது எங்களது முக்கம்மன் மகா வித்தியாலயமும்
இந்த சந்திரோதய கல்வி நிலையமும் அது இரண்டரை கலந்து உருவாக்கிய அந்த பிள்ளைகள் கடந்த முறையும் உயர்தர பரீட்சையிலே 11 மாணவர்கள் அவர்கள் சித்தி பெற்றார்கள். 12 மாணவர்களில் 11 மாணவர்கள் சித்தி பெற்று 93% ஒரு சித்தியை பெற்று பாடசாலைக்கு பெருமை தேடி தந்தார்கள். அதே போல இந்த கல்வி நிலையத்திலும் அவர்கள் பெருமை தேடி தந்திருக்கிறார்கள். 11 மாணவர்களில் 4 மாணவர்கள் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு நேரடியாக முதல் தடவையிலேயே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு பாராட்டுக்குரியது. கிட்டத்தட்ட 25% அதிகமான பிள்ளைகள் இல்லை, 1/3 பங்கினர் 33% அதிகமான பிள்ளைகள் பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கிறார்கள். இது எவ்வாறு சாத்தியம் என்று சொல்லி பலருக்கும் ஒரு வியப்பை அளிக்கின்ற ஒரு விஷயம்தான். அந்த பிள்ளைகள் எவரும் நகர பாட கல்வி நிலையங்களுக்கு செல்லவில்லை, வேறு பிரத்யேக வகுப்புகளுக்கு செல்லவில்லை. மேலே பாடசாலை கல்வியோடு மேலதிகமாக இந்த கல்வி நிலையத்திலே அவர்கள் கற்றதுதான். வேறு எந்த ஒரு வாய்ப்பும் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கவில்லை. ஆகவே இந்த பிள்ளைகளை நான் மனம் திறந்து பாராட்டுகின்றேன். இந்த நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகளை வழிபடுத்திய இந்த பெற்றோர்கள் உண்மையாக இந்த பிள்ளைகளின் வளர்ச்சியிலே எப்போதும் அவர்கள் துணை நிற்பவர்கள். முக்கொம்பன் கிராமத்து பெற்றோர்கள் வசதி குறைந்தாலும் பிள்ளைகளது கல்விக்காக அவர்கள் எப்போதும் உழைத்துக் கொண்டிருப்பவர்கள். ஆகவே இனிவரும் காலங்கள் பெரும் சவால் மிகுந்ததாக இருக்காது. என்னென்று சொன்னால் இங்கே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு மனக்குறை இருக்கிறது. வெற்றிகளை மட்டும் சொல்லக்கூடாது. எங்களது பிரதேசம் முக்கொம்பனிலே ஒரு 9A ஒன்று வர வேண்டும். 8A எல்லாம் வந்தது, 8AD எல்லாம் வந்தது. நாங்கள் இந்த 9Aயை எட்டுவதற்கு பாடசாலையும் சரி, இந்த கல்வி நிலையமும் சரி முயற்சி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் நினைக்கின்றேன் அடுத்தடுத்து வரும் வருடங்களில் அது சாத்தியமாகும். நான் இந்த பெயர்களை குறிப்பிடவில்லை, ஆனால் எனக்கு மனசிலே சில பதிவுகள் இருக்கிறது. அது சாத்தியமாகும். இந்த 9A சில பேர் ஒரு மிக சொற்ப புள்ளிகளிலே தான் தவற விட்டிருப்பார்கள். ஆனாலும் அவர்களெல்லாம் காப்போது உயர்தரத்திலே திறமையாக படிப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இறுதியாக அன்புக்குரிய பிள்ளைகளே, 3 வகையானவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று சோம்பேறிகள், மற்றது சுறுசுறுப்பானவர்கள், மற்ற 3வது வகுதியினர் வெற்றியாளர்கள். இது எங்களது கோட்டக்கல்வி பணிப்பாளர் அவர்கள் அடிக்கடி இந்த விடயத்தை கூறுவார். எனக்கும் மனதிலே பட்டது. நான் இது 2வது மேடையிலே கூறுகின்றேன். சோம்பேறிகள் யார் என்று சொன்னால், இன்று செய்ய வேண்டிய வேலையை நாளை செய்பவர்கள். அவர்கள் யார்? சோம்பேறிகள். சுறுசுறுப்பானவர்கள் என்றால் யார்? இன்று செய்ய வேண்டிய வேலையை இன்றே முடிப்பவர்கள். வெற்றியாளர்கள் யார் என்றால், இன்று செய்ய வேண்டிய வேலையையும் செய்து நாளைய வேலையையும் இன்றைக்கே செய்து முடிப்பவர்கள். அவர்கள்தான் வெற்றியாளர்கள். நீங்கள் அவதானித்தால் தெரியும் யார் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவ்வாறானவர்கள் தான் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள் என்றில்லை, சோம்பேறிகளும் செய்வார்கள். அவர்கள் நாளை என்று அதை பிந்தி தான் செய்வார்கள், செய்ய மாட்டார்கள் என்றில்லை. சுறுசுறுப்பானவர்களும் செய்வார்கள், அவர்கள் அன்றே செய்வார்கள். அடுத்த நாள் வேலையை செய்பவன் அவன் வெற்றியாளனாகி விடுவான். ஆகவே அன்பான பிள்ளைகளே, நீங்கள் அவ்வாறு முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும்.
இது ஒரு முக்கியமான விஷயம். வெற்றி பெற்றவர்களை யோசித்தால் உங்களுக்கு தெரியும், சிலர் அந்த நேரத்துக்கு மதிப்பு கொடுப்பார்கள். உலகத்திலேயே ஈவிரக்கம் இல்லாதது நேரம் ஒன்றுதான். அது போனால் திரும்பி வராது. அழுது குளறி காலில் விழுந்து கேட்டாலும் அது திரும்பி வராது. ஆகவே அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும், வினைத்திறனாக பயன்படுத்த வேண்டும், உற்பத்தி திறனாக பயன்படுத்த வேண்டும், ப்ரொடக்டிவாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். நேரத்துக்கும் உங்களோட முயற்சிக்கும் அது ஒரு உற்பத்தி திறன், அந்த ஒரு விளைவை அது கொடுக்க வேண்டும். ஆகவே நேரத்துக்கு மதிப்பு கொடுங்கள். அதன் மூலம் உங்களை ஒழுங்கமைத்துக் கொள்ளுங்கள். என்னை இந்த நிகழ்வுக்கு உண்மையாக அழைத்தது எனக்கு உண்மையாக மகிழ்ச்சி. எனக்கு இந்த முக்கொம்பன், எல்லாரும் அங்கே முக்கொம்பனா என்று சொல்லுவார்கள். எனக்கு இது ஒரு அழகிய வனம், ஒரு நந்த வனம். சரிதான். இங்கே இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மிக மனசுக்கு நெருக்கமான மனிதர்கள். ஒரு சார் சொன்னார், நீங்க வந்தாலும் அந்த அதிர்வொண்டு இருந்த வைப்ரேஷன் ஒன்று இருந்து கொண்டே இருக்குது சார் என்று. எனக்கு உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு நிகழ்வு விருந்தினர் என்று இல்லை, சும்மா சாதாரணமாக கூப்பிட்டாலே நான் ஓடி வருவேன். என்னென்னு சொன்னால் எனக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும், முக்கமல்ல சாப்பிட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆகவே விருந்தினராக அல்ல, சும்மா நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வருவேன். ஆகவே அன்பான இந்த சந்திரோதயம் கல்வி நிலைய நிர்வாகத்திற்கும் இங்கே கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் அன்புக்குரிய பிள்ளைகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிரதம விருந்தினர் உரையினை வழங்கி சென்ற இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் திருவாளர் ஜோயல் பியசிலன் சார் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்ததாக 2024 ஆண்டு காப்போத சாதாரண தரத்திலே சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்களுக்கான பரிசில் வழங்கும் நிகழ்வு இடம்பெறும். அந்த வகையிலே 2024 ஆண்டு காப்போத சாதாரண தர பரீட்சையில் 3C 4S பெறுபேற்றினை பெற்று சித்தி எய்திய கேதீஸ்வரன் சுடர்நிலா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். மாணவிக்கான பரிசிலை வழங்கி வைக்குமாறு நாங்கள் அழைத்து நிற்பது ஆசிரியர் திருமதி சிந்தியன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தேவரஞ்சன் மதிப்பிரியா அவர்களை 2024 ஆண்டு காப்போத சாதாரண பரீட்சையிலே 3B 2C 3S பெறுபேற்றினை பெற்றமைக்காக அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக பரிசிலை பெற்றுக் கொள்வதற்காக 2024 ஆண்டு காப்போத சாதாரண தரத்திலே 5C 3S பெறுபேற்றினை பெற்ற செல்வி நந்தகுமாரன் சதுர்சிகா அவர்களையும் அன்போடு அழைத்து நிற்கிறோம். அடுத்ததாக 2024 ஆண்டு காப்போத சாதாரண தரத்திலே 2024 ஆண்டு காப்போத சாதாரண தர பரீட்சையில் 4B 4CS பெறுபேற்றினை பெற்று சித்தி எய்திய செல்வி விஜயகுமார் குயிந்திரி அவர்களுக்கான பரிசு வழங்கல்கள் இடம்பெறும். மாணவிக்கான பரிசிலையும் முக்கொம்பன் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் திருவாளர் ஸ்ரீகரன் அவர்களை வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். பெறுபேற்றினை பெற்ற செல்வன் யோகேஸ்வரன் தமிழ்குமரன் அவர்களுக்கான பரிசு வழங்கல்கள் இடம்பெறும். மாணவனுக்கான பரிசிலையும் இன்றைய நிகழ்வின் கௌரவ விருந்தினர் திருமதி சாவண்ணா கவிதா குடும்ப நல உத்தியோகத்தர் அவர்களை வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். பெறுபேற்றினை பெற்று
சித்தி எய்திய செல்வன் கிருபாகரன் நிகழ்ச்சியானவர்களுக்கான பரிசு வழங்க நிகழ்வு இடம்பெறும். மாணவனுக்கான பரிசு வழங்க கிளி விக்னேஸ்வரா வித்யாலயத்தினுடைய வரலாற்று ஆசிரியர் திருவாளர் நைனேஸ்வரன் சார் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அப்படியே இங்கே பாருங்க இப்போ ஓகே. மாணவனுக்கான பரிசிலை வழங்கி வைத்த இன்றைய நிகழ்வின் விருந்தினர் கிளி விக்னேஸ்வரா வித்யாலயத்தின் வரலாற்று ஆசிரியர் திருவாளர் நைனேஸ்வரன் பரிசிலை வழங்கி வைத்த சமூக ஆர்வலர் செல்வன் கதிர்ச்செல்வன் சபையிலே குழுவி இருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்நேர மாலை வந்தனங்கள். அருமையான ஒரு மாலை பொழுது சந்திரோதயத்தை தரிசிக்க சென்று கொண்டிருந்த வழியில் சந்திரோதயத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே அழகான ஒரு பட்டிமன்றம். அதனுடைய தலைப்பு பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது பெற்றோர்களின் கனவுகளே இல்லை, பிள்ளைகளின் விருப்பமே என்பதாகும். எம்முடைய கழகமான மாவட்ட விவாதிகள் கழகம் கிளிநொச்சி இந்த முக்கொம்பன் என்கின்ற பிரதேசத்தினுடைய பாடசாலை கிளிநொச்சி முக்கொம்பன் மகாவித்தியாலயம் இருந்து வருகிற ஊற்றுக்கள் இங்கே நான் நினைக்கிறேன். அந்த இரவு கிளாஸ்ல இரவில் படிக்க வர பிள்ளைகள் நாங்கள் முதல் டீ கொடுக்குறோம். நாங்கள் இப்போ டீ ஆத்திரத்துக்கு ஆட்கள் இல்லைன்றதால கொடுக்கல. இப்போ நாங்கள் அந்த ஆத்திரத்துக்கான உபகரணங்கள் அந்த டீ சாமான இயற்றதுக்காக இந்த இதில் மா தேயிலை சீனி டீ ஆத்திரத்துக்கு வாளி கப் எல்லாம் வந்துருக்கு போட்டிருக்கு. மீள வலியுறுத்தல் சொல்லுவாங்க. இதை மீள வலியுறுத்தல் கிட்ட கிட்ட வாங்கல. உண்மையில் இன்றைய நாள் முக்கொம்பன் பிரதேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு. உண்மையில் உங்களுக்கு தெரியும், முக்கொம்பன் மகாவித்தியாலயம் மற்றும் சந்திரோதய கல்வி நிலையம் நினைக்கின்றேன். முக்கொம்பன் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சந்திரோதய கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. உண்மையில் இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சி, பிரதேசத்துடைய வளர்ச்சி, இந்த வளர்ச்சியிலே இந்த சந்திரோதய கல்வி நிலையம் உண்மை தன்னால் இயன்ற உதவிகளை இன்று வரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையில் அதனை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நிர்வாகி துஷி மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் அவர்கள் ஆசிரியர்களாக கடமையாற்றுகின்றார்கள். ஏனைய துறைகளிலும் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் இந்த இடத்திலே நான் நன்றி கூறுகின்றேன். இந்த முக்கொம்பன் பிரதேசத்திலே இவ்வாறான நிகழ்வை அவர்கள் நடாத்தி கொண்டிருப்பது எனக்கு தெரியும். அவர்களை வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற எல்லோருக்குமே நாங்கள் நன்றி கூற வேண்டும். அதேபோல் இங்கு நீங்கள் விருந்தினர் அழைத்திருக்கின்ற கௌரவ விருந்தினர் அழைத்திருக்கின்ற அனைவரும் உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சியிலே தங்களால் இயன்ற உதவிகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும்
தங்களுடைய இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்காக, இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள். உங்களால் முடியும். இன்னும் இந்த பிரதேசத்திலே மாணவ செல்வங்கள் பல்வேறு துறைகளிலே வளர வேண்டும். பல்வேறு துறைகளிலே வளர்ந்து சாதனையாளர்களாக விளர வேண்டும் என வாழ்த்தி, எல்லோரையும் இந்த இடத்திலே வாழ்த்தி இன்னைக்கு அழைத்தமைக்காக எல்லோருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. உண்மையா இன்றைக்கு எனக்கு பெரும் நிகழ்வாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது உங்களுடைய அந்த பட்டிமன்றம் வந்து பார்க்கிறதுக்கு. இந்த கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இளம் பேச்சாளர்கள் இல்லை என்ற ஒரு விமர்சனம் நீண்ட காலமாக இருந்தது. நாங்கள் கூட கிளிநொச்சி மாவட்டத்தை தாண்டி வெளியில சென்ற இடங்களில் கூட பல இடங்களில் பிரதேசவாதத்தை பல இடங்களில் நாங்கள் எங்களுக்கு முன்னாலே நாங்கள் கண்டு அனுபவித்திருக்கிறோம். ஞாவண்ணா விமலாவதி ஓய்வு நிலை பிரதி அதிபர் கிளி முக்கம்பன் மகாவித்யாலயம் அவர்களுக்கான மதிப்பளித்த நிகழ்வு தற்போது இடம்பெறுகின்றது. இங்கே பாருங்க எல்லாரும். இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் திருவாளர் ஜோயல் PS இளன்சர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஆசிரியை மண்ணினுடைய கல்வியலாளரும் முன்னாள் பிரதி அதிபருமான திருமதி கூடா உருத்திரநிதி அவர்களுக்கும் எங்களுடைய சந்திரோதயம் கல்வி நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு